Hey guys, welcome to our channel. IDBI பேங்க்லேருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. டோட்டலாக 650 வேகன்சிஸ் விட்டுருக்காங்க அண்ட் சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கே 50,000லேருந்து 55,000 வரை கொடுப்போன்னு கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அண்ட் அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் 12/3/2025. இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அண்ட் விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஐடிபிஐ பேங்க்லேருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஐடிபிஐ பேங்க் ஒரு லீடிங் பிரைவேட் செக்டார் பேங்க். பட் என்னதான் பிரைவேட் பேங்காக இருந்தாலும் கவர்மெண்ட் பேங்க்ஸ் மாதிரியே இதோட சேலரி ரொம்பவே அதிகமாக இருக்கும் அண்ட் அலவன்சஸும் கொடுப்பாங்க. இந்த பேங்க்ல இருந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுங்கிறது ஒரு ஆஃபீஸர் லெவல் போஸ்ட்டுங்க. அப்ளை பண்ற கேண்டிடேட் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் 1 இயர் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அது ட்ரைனிங்கிறத விட 1 இயர் போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ்னே சொல்லலாம். இந்த கோர்ஸ்ல 6 மந்த் கிளாஸ் ரூம் ஸ்டடீஸ், 2 months இன்டர்ன்ஷிப் அண்ட் 4 months ஆன் ஜாப் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த கோர்ஸை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற கேண்டிடேட்ஸை ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸர் லெவல் போஸ்டான ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. இந்த போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ்க்கான நேம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், அதாவது PGDBFன்னு சொல்லுவாங்க. இந்த 1 இயர் கோர்ஸை கற்றுக் கொடுக்க ஐடிபிஐ பேங்க் 2 குரூப் கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஒன்று யூநெக்ஸ்ட் மணிப்பல் குளோபல் எஜுகேஷன் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் பெங்களூர் அண்ட் நைட் எஜுகேஷன் இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நோய்டான்னு 2 குரூப் கூட டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 குரூப்ல ஏதோ ஒரு இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 1 இயர் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கான போஸ்ட் அலாட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சியை சவுத் அண்ட் வெஸ்ட் ஜோன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி கேண்டிடேட்ஸ் சென்னை ஜோனுக்கு கீழே வருவீங்க. நெக்ஸ்ட் நம்ம வேகன்சிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸை பார்ப்போம். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 20லிருந்து 25 வயதுக்குள்ளே இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட் டென்டேட்டிவா April 6th இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 650. அதை கம்யூனிட்டி வைஸாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸ்க்கு 10 இயர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் தான். அண்ட் அடிஷ்னலாக அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் நாலேஜும் ரீஜனல் லாங்குவேஜ் நல்லா பேச தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் SC/ST அண்ட் PWD கேண்டிடேட்ஸ்க்கு 250 ரூபீஸும், மீதி இருக்கிற கேண்டிடேட்ஸ் 1050 ரூபீஸ் அப்ளிகேஷன் ஃபீஸா பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை March 1லேருந்து நீங்க பே பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரு நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ். நெக்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆன்லைன் மோட் டெஸ்ட்டும் பர்சனல் இன்டர்வியூவும் வைப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நீங்க எழுத போற இந்த ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் அட்டென்ட் பண்ண போற இன்டர்வியூவும் நீங்க படிக்க போற இந்த 1 இயர் கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தானே தவிர்த்து இது ஜாப்க்கான என்ட்ரன்ஸ் கிடையாது. இந்த எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூவை யாரு கிளியர் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த கோர்ஸை முடிக்கிறவங்க தான் டைரக்டா ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட் அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். லாஜிக்கல் ரீசனிங், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஒரு பார்ட், இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு பார்ட், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் ஒரு பார்ட், ஜெனரல், எக்கானமி, பேங்கிங் அவேர்னஸ்னு 4 பார்ட் கொடுத்துருக்காங்க. டோட்டலா 200 மார்க்ஸும் இந்த எக்ஸாமினேஷனை 2 ஹவர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனுக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு. ஸோ தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர் ரோலுக்கு நீங்க ஒரே ஒரு எக்ஸாம் எழுதினா போதும். உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்னு 2 எக்ஸாமினேஷன்ஸ் கிடையாது. ஒரே ஒரு எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ நீங்க கம்ப்ளீட் பண்ணாலே இந்த கோர்ஸ்க்கு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், கன்னியாகுமரி, சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர்னு டோட்டலா 11 இடத்துல எக்ஸாம் சென்டர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ப்ரோக்ராமோட ஃபீஸ், அதாவது கோர்ஸ் ஃபீஸை பத்தி பார்ப்போம். அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் உங்களோட எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோர்ஸ் ஃபீஸா நீங்க 3 lakhs பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இந்த 1 இயர் கோர்ஸுக்கு 3 lakhs ஃபீஸா பே பண்ற மாதிரி இருக்கும்.
அதில் கோர்ஸ் ஃபீஸ், லாட்ஜிங், போர்டிங் அண்ட் அதர் ஃபீஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான். பட் இந்த 3 lakh அமௌண்ட்டை உங்களுக்கு ஸ்டைஃபண்டாகவே திருப்பி கொடுத்துருவாங்க. அது எப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். அப்ளை பண்ணி செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் கோர்ஸ்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் ட்ரைனிங் பீரியட் 6 மாதத்துக்கு 5,000 per month ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அண்ட் ஒன்ஸ் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் பீரியட் வந்ததுக்கப்புறம் மந்த்லி 15,000 கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஆன் ஜாப் ட்ரைனிங் போகும்போது ஆக்சுவல் சேலரியே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தாலே 2,60,000 மேலே வந்துடும். ஸோ நீங்கள் பே பண்ணுற ஃபீஸை அப்படியே உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த ஃபீஸை பே பண்ண ஐடிபிஐ பேங்கே லோன் ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட ஆக்சுவல் சேலரி 6.14 lakh to 6.5 lakhs per annum வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாப்ல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த ஜாப்ல 3 years சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்னா கிரேட் ஓ ஆஃபீஸரான நீங்க கிரேட் ஏ ஆஃபீஸருக்கு ப்ரொமோஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கிரேட் ஏ ஆஃபீஸர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி சேலரியே கிட்டத்தட்ட 80,000 வரைக்கும் இருக்கும். ஸோ இது ஒரு லைஃப் செட்டில் ஜாப் தான். அண்ட் இதை தொடர்ந்து நிறைய ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும், என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னு நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன். அண்ட் நீங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டட் அண்ட் எலிஜிபிளாக இருக்கிற கேண்டிடேட்ஸ் இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவரிஸை இன்ஸ்டாகிராமில் ரைஸ் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் நாளைக்கு உங்களை இன்னொரு நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பிரஸ் சைனிங் ஆஃப். ஸ்டே ஸ்ட்ராங்.